சூப்பர், எல்லாமே ஸ்டெடியா தான் இருக்கீங்க. இவன் மைக்க வாங்கினா நம்ம வாயை கிளறாம இருக்க மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சு கரெக்டா சொல்லிட்டீங்க. சூப்பர். உற்சாகம் எங்க இருக்கிறதோ அங்கே நாம் சக்சஸ் என்ற ஒரு பற்றிக் கொள்ளும். அப்போது இங்க இருக்கிறவங்க அனைவருக்கும் உற்சாகம் இருந்திருக்கின்றனர். நீங்கள் எதிர்காலத்தில் மாபெரும் வெற்றியாளர்கள் என்பது ஐயமில்லை, ஐயமில்லை, ஐயம் என்பதே இல்லை. எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்தார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை என்று தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனியினுடைய ப்ராடக்ட் இருக்கு, நானே ஒரு முன்மாதிரி என்று கூறி WID-RTC பெற்ற சுதாதா மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இறைவனுடைய பரிபூரணங்களை யாரெல்லாம் பெறுகிறீர்களோ அவர்களுக்கு மாத்திரமே கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு தான் இந்த மயர்சன் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் வாய்ப்பு. அந்த வகையிலே இங்கு வந்திருக்கிற நீங்க அனைவரும் இறைவனுடைய பரிபூரணங்களை பெற்றவர்கள் என்பதில் எல்லாரும் எல்லின் முனையாரும் முனையின் மூக்காரும் ஐயம் என்பதே வேண்டியதில்லை, வேண்டியதில்லை, வேண்டியதே இல்லை. இந்த வாய்ப்பு கொடுத்த உடனே இதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி சார்ட்ட கேட்டோம். சார்ட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்டேன். சார், நான் இந்த வாய்ப்பை எடுத்துட்டு அவன் அனுப்பி வந்தாச்சு. என்ன ஆசை இருக்கும் அப்படின்னா, கோட்டு போடுறது ஆசை யாருக்கெல்லாம் இருக்கு? சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் இதை எங்க லீடர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், இந்த மாதிரி சிஸ்டத்தை கடைபிடித்தால் நீங்களும் இந்த மேடையிலே கோட் ஷூட் போட்டு மேடையை அலங்கரிக்கலாம் அப்படின்னாரு. அப்போ எவ்வளவு நாள்ல செய்யலாம்? அது உங்களுடைய விருப்பம். 1 மாசத்துல செய்யலாம், 2 மாசத்துல செய்யலாம், 3 மாசத்துல செய்யலாம், 4, 5, 6 மாசம், சில பேர் 6 வருஷமா கூட செஞ்சிட்டு இருக்காங்க. அது உங்க கையில தான் இருக்கு அப்படின்னார். நான் உடனே முடிவு பண்ணேன், இதை உடனே போட்டாலும் 90 நாளுக்குள்ள போட்டு தீர்வேன் அப்படின்னு சொல்லி சவால் பண்ணிட்டு, கொரோனா காலத்துல யாரெல்லாம் வெளியேற முடியாதுன்னு அரசாங்கம் சொல்லிச்சோ, வெளியேறக்கூடாதுன்னு சொல்லிச்சோ, அந்த நேரத்தில் வெளியே போய் ஒரே நாள்ல 6 வெல்னஸ் சென்டர், அதாவது அரசு காலனியில ஒரு 5 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு வெல்னஸ் சென்டர், அடுத்து வேளாண்மையத்தில் ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒரு வெல்னஸ் சென்டர் ஒரு ரேட் வச்சு, அடுத்து வெங்கமேட்ல ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒரு வெல்னஸ் சென்டர், அடுத்து கரூர் நகரத்துல ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒரு வெல்னஸ் சென்டர், அடுத்து தாந்தோணிமலையில ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒரு வெல்னஸ் சென்டர், புலியூர்ல ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு வெல்னஸ் சென்டர். ஒரே நாள்ல 6 வெல்னஸ் சென்டர் ஆரஞ்சு 30 லட்சம் ரூபாய்க்கு வெல்னஸ் சென்டர் போட்டு இந்த கோச்சிங்க மாறி. அப்போ வெற்றி பெறணும் அப்படின்னா வெறி வேணும். என்ன வெறி வேணும். வெற்றியில நடுப்புற இருக்கவே இற்றி, அதான் வெற்றி. இதை எடுத்துங்க, வெறியை ஏத்துங்க, நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளராக உருவாவீர்கள். காரணம், நீங்க அந்த மோட்டிவேஷன் வேணும். ஒருத்தர் இங்க வந்து மேல ஏறி, நம்ம கூட வந்தவர் ஒருத்தர் மேல ஏறி அவருக்கு சால்வை மாலை மரியாதைகள் கிடைக்குதா இல்லையா? அப்போ அந்த பார்த்து அப்படியே வீட்டுக்கு போய் உட்கார்ந்து தூங்கிடக்கூடாது. அதை பார்த்த உடனே அடுத்த வாரம் நாம் இங்கே மேல ஏறும்போது அடுத்த ரேங்கை அடைய வேண்டும், வெறி வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் இந்த இடத்தை மாறி 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 வரக்கூடிய அத்தனை விதமான ரேங்கையும் அச்சீவ் பண்ண முடியும். நான் முதலே சொன்னேன், இறைவனுடைய பரிபூரணங்களை யார் பெறுகிறீர்களோ அவர்களுக்கு தான் அந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு. இப்போ நம்ம கோவிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம்,
முஸ்லீம் தான் பள்ளிவாசல் போய் தொழுறோம், கிறிஸ்டியன் தான் சர்ச்சில் போய் ப்ரே பண்றோம். அப்போ அங்க இருக்கின்ற கடவுள் யாராக இருந்தாலும் உங்களுடைய பக்தியை மெச்சினேன், இந்த பிடி அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்களா? பேச மாட்டீங்களா? பேசலாம்ல? கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? நேரடியாக யாருக்கா கொடுத்துருக்காங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ உங்களுடைய பிரார்த்தனை சரியாக இருந்தது என்றால் யாராவது ஒரு மனிதர் மூலியமாக அந்த உங்கள் வேண்டிய நிலையத்தை சொல்லி அனுப்பிச்சு வைப்பார். அதான் உண்மை. அப்போ இந்த வாய்ப்பை, அதாவது இங்கு யார் உங்களை என்ன சொல்லி அழைத்து வந்திருந்தாலும் சரி, அவருடைய கரத்தை கெட்டியாக பிடியுங்கள். அவர்தான் இறை அனுப்பிய தூதுவர்கள். அப்போ நான் முறை சொன்ன வாய்ப்பு, இறை கொடுத்த வாய்ப்பு என்பதற்கும் இங்கே உங்களை அழைத்து வந்ததற்கும் ஒற்றுமை இருக்கா இல்லையா? இருக்கு. அதனால அவ்வளவு அற்புதமான வாய்ப்பு. இதை பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். உலக நாடுகள் எல்லாம் வல்லரசு நாடுகள் ஆயிருக்கு. எந்தெந்த நாடு ஆயிருக்கு யாருக்கு தெரியும்? சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்குமே தெரியாதா? அப்ப அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, ஜப்பான், சிங்கப்பூர், ஐஸ்லாண்ட், நாம எப்ப வல்லரசு ஆகிறது? ஆயிட்டே இருக்கு. வெளியிட்டு அவங்களுக்கு பெரிய பேரட் கொடுங்க. எப்ப வல்லரசு ஆகணும்னா மைனான்சியல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரசன்ட் எப்ப இந்தியாவுக்குள்ள வந்ததோ அப்பவே நம்ம நாடு வல்லரசை நோக்கி பயணமாய் கொண்டிருக்கிறது. ஒரு நாடு வல்லரசாக வேண்டும் என்றால் தனி மனிதன் ஒவ்வொருடைய வருமானம் என்றைக்கு உயர்கிறதோ அப்பொழுதுதான் அந்த நாடு வல்லரசாகும். வல்லரசு நாடுகள் அனைத்துடைய கதையும் வரலாறையும் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இதுதான் அங்க உண்மை. நம்மை ஆண்ட ஆங்கிலேயர்கள் அவன் நமக்கு ஒரு வியாபார உத்தியை சொல்லிட்டு போனான். என்ன வியாபார உத்தினா, நம்ம டெவலப்பே ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங், அதாவது நம்ம வாங்குற பொருள், மேடம் சொன்னாங்கல்ல, ஒரு இடத்துல 30 ரூபாய் பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம். அந்த 70 ரூபாய் 7 பேர் பிரிச்சுக்கலாம். அந்த 7 பேர் தான் கொடுத்து வாங்கிட்டே இருப்பான். நம்ம கடன் வாங்கிட்டே தான் இருப்போம். இதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ நேரடி விற்பனை மையம், அப்போ டைரக்ட் செல்லிங். அப்போ இந்த டைரக்ட் செல்லிங் மூலமா தான் தனி மனிதன் ஒவ்வொருடைய வருவாயும் உயர்ந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது நம்மளுடைய நாடு வல்லரசாக மாறிவிடும். அதற்கு உண்டான அற்புதமான பிளானை கொடுத்த இந்தியாவில் ஏன் உலகத்திலே ஒரு அற்புதமான நிறுவனம் இருக்கிறது என்றால் அது மைனான்சியல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரசன்ட் என்றால் இருக்கிறது. அதுல என்ன பண்றாங்க பெரிய, அதை விட பெரிய விஷயம். அதுல என்ன தயாரிக்கிறாங்க, என்ன கொடுக்கறாங்க, அது அதை விட பெரிய விஷயம். மனிதனுக்கு உச்சந்தலைகளுக்கு உள்ளங்கால் வரை இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் பக்கவின்றி ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு களம் இருக்கிறது என்றால் அது மைனான்சியல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரசன்ட். விஷயம் மனிதனுக்கு மாத்திரமா, மண்ணையும் பொன்னாக்கக்கூடிய ஒரு களம் இருக்கிறது என்றாலும் அதுவும் மைனான்சியல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரசன்ட். நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் பாத்தீங்கல்ல, அற்புதமான இடம். நீங்கள் நம்மளும் வல்லரசு, வீட்டையும் வல்லரசாகலாம், நாட்டையும் வல்லரசாகலாம். அற்புதமான இடம். நீங்க நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கிறோம், படிக்க வச்சு டிகிரியை வாங்கி வீட்டில் கூட்டி வச்சுக்கலாம். படித்த அத்தனை பேருக்கும் அவர்களுக்கு தகுதிக்கு தகுந்த வேலை இருக்கிறதா? இருக்கா? இல்ல. அப்படியே வேலை கிடைச்சா அவங்களுக்கு தகுந்த வருவாய் இருக்கிறதா? இல்ல. அப்போ உங்க யாரையாச்சும் இங்க உள்ள வரப்போ பேர் என்ன அதான் கேட்டு அனுப்பிச்சாங்க. அதான் உங்க வயசு என்ன, நீங்க எலிஜிபிளானா, அழகா இருக்கீங்களா, அழகா இருக்கீங்களா, கருப்பா இருக்கீங்களா, சிகப்பா இருக்கியா, நட்டையா இருக்கியா, குட்டையா இருக்கீங்களா, ஏதாவது கேட்டாங்களா? உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்கிறோம் என்றால், யாரையினுடைய மனம் தும்பிக்கையில்
மனிதனுடைய பலம் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்கிறோம். இந்த நிறுவனம் அதுதான் உங்ககிட்ட கேட்குது. நீங்க ஏழையா, பணக்காரனா, படிச்சவங்களா, படிக்கலையா, நட்டையா, குட்டையா, சிறு வயசா அதெல்லாம் எதுவுமே கேட்கல. நம்பிக்கை ஒன்றுதான். நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கா? சூப்பர். அப்புறம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வருடம் இதே நாள் தொடர்ந்து 52 வாரங்கள் இங்கு யாரெல்லாம் வந்து அமர்ந்து இந்த சிஸ்டப்படி உங்கள் லீடர் சொல்வதை சரியாக செய்கிறீர்களோ, அடுத்த வருடம் இந்நேரம் இந்த கோட்டும் சூட்டும் உங்களுக்கு சொந்தமானது. அதோடு அந்த வாரம் 2,10,000 2,10,000 சொன்னாங்களா? அதை கேட்டுக்கிட்டே இருந்தா எதை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோமோ, எதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோமோ, அதை பிரபஞ்சம் நமக்கு தயாராக கொடுக்க காத்திருக்கிறது. அப்போ இந்த கோட்டு சூட்டோடு வாரம் 2,10,000 ரூபாய் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் மலேசியா, ஜெய் ஆஸ்கார் அசோசியேஷன்.